Hi students, this is Tirumala Max YouTube channel. 10th தமிழில் எப்படி சென்டம் அடிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முயற்சி ப்ளஸ் பயிற்சி விச் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. ஸோ இந்த பிளானை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டோட்டல் கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு நோ ஹவு டு கெட் அ சென்டம் இன் தமிழ். தமிழில் நீங்கள் எப்படி சென்டம் எடுக்கணுன்றத ஒரு வீடியோவாக நாங்கள் போட்டிருக்கோம். ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் வீடியோ. லெட் அஸ் கோ டு த வீடியோ. ஸோ இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்ற எண்ணி ஒவ்வொரு தேர்வும் எழுத வேண்டும். அதாவது மேக் ஏ ஹேபிட் டு திங்க் தட் எவ்ரி எக்ஸாம் வில் பி த பெஸ்ட் எக்ஸாம் ஆஃப் யுவர் லைஃப். அதாவது நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இதுதான் என்னுடைய பெஸ்ட் எக்ஸாம்ன்றதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த பர் டே அந்த டேவை நீங்கள் நினச்சி எழுதிங்கன்னா தட் வில் பி a வெரி wonderful எக்ஸாம் ஃபார் யூ. லெட் us go to the next slide. How to score centum in தமிழ். 10ஆம் வகுப்பு தமிழில் 100 மதிப்பெண்கள் பெற திட்டம். தேர்வு நடைபெறும் தேதிகள் மற்றும் 2 தாள்களுக்கு இடையிலான இடைவெளி ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் தேர்வுகளுக்கு தயாராகும் வாய்ப்பு உங்களுக்கு இப்போது உள்ளது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு இப்போ டைம் டேபிள் உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஸோ டைம் டேபிள் கிடைச்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் நடக்கும். எப்பவுமே உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் தான் முதல்ல நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் வர எக்ஸாமு இதுக்கு முந்தின எவ்வளோ நாள் உங்களுக்கு இருக்குன்றது உங்கள் பி ஏபிள் டு கெட் ஒன் ஐடியா. ஸோ அந்த ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் இருக்கிறதுனால யூ ஹேவ் சஃபிஷியன்ட் டைம், உங்களுக்கு நல்ல டைம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வர எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு 3 நாளோ இல்லை 4 நாளோ ஒரு 5 நாளோ. பட் தமிழ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் சம் சஃபிஷியன்ட் டைம். ஸோ அந்த டைமை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி ஸ்டடி பிளானை இது பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது தான் நம்ம இந்த ஸ்லைடில் நம்ம சொல்கிறோம். ஸோ மை டியர் சில்ட்ரன், நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இஸ் ஓவர், ஸோ நீங்கள் ஒரு சரியான திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் 100% இன் தமிழ். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது தமிழ்ன்ற எக்ஸாம் உங்களோட லைஃப்பில் பப்ளிக் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக நீங்கள் எழுதுவீங்க. ஸோ மை டியர் சில்ட்ரன், நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் ஸ்டே காம் அண்ட் பி ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் யூ, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் பிளான் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வர எக்ஸாம்லாம் 3 days 4 days டைம் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு விட தமிழ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூ வில் ஹேவ் லெஷர் டைம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமை வச்சுக்கிட்டு நீங்கள் யூ ஹேவ் டு பிளான் ஃபார் யுவர் தமிழ் எக்ஸாமினேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சரியான படிப்பு திட்டம் மற்றும் சரியான உத்தி மூலம் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் வித் ரைட் ஸ்டடி பிளான் அண்ட் ரைட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்கள் சரியான படிப்பு திட்டம் இருந்து சரியான உத்தி மற்றும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்காக ஸ்கோர் யூ கேன் ஹாவ் திஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரைட் ஸ்டடி பிளான் அண்ட் ரைட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் தமிழ் படிக்கிற மாதிரியே இங்கிலீஷ்க்கும் நீங்கள் ஒரு சரியான பிளான் நீங்கள் பண்ண முயற்சித்து 2 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் சரியான மார்க் எடுக்கிறதுக்கான வழிவகைகள் சரி இது பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் சொல்ல வரோம், சரியான படிப்பு திட்டம். யூ ஹேவ் டு பிளான். மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பிளானில் நீங்கள் பண்ணுவீங்க. பட் வெராஸ் வென் இட் கம்ஸ் டு லாங்குவேஜ், அதாவது தமிழ் இங்கிலீஷ்னு வரும்போது சரியான படிப்பு திட்டம் இருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் அ வெரி குட் மார்க்ஸ். ஸோ மை டியர் சில்ட்ரன், ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். தேர்வு எழுதுவதற்கு முன் பின்பற்ற வேண்டியவை. அதாவது என்னன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுத ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுவும் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதற்கு உங்கள் படிப்பு அட்டவணையை கவனமாக திட்டமிடுங்கள். அதான் ஸ்டடி பிளான். உங்களுடைய ஸ்டடி பிளானை வந்து கரெக்டாக நீங்கள் திட்டமிடணும். ஸோ முதல் பாயிண்ட் அதுதான். அதுவும் தமிழ் எக்ஸாம்னா யூ ஹாவ் டு பிளான் லைக் அ வைசர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10-15 நாள் உங்களுக்கு ஃப்ரீ நல்ல ஃபுல் டைம் கிடைக்கும் ஒன்ஸ் த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இஸ் ஓவர். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த ஸ்டடி பிளான். அதாவது அட்டவணையை கவனமாக திட்டமிடணும். நேரத்தை திறம்பட ஒதுக்குங்கள். ஸோ உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை கிளியராக அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கணும். காலையில் இதை படிக்க போகிறேன், சாயந்தரம் இதை படிக்க போகிறேன், அடுத்தது இதை முடிக்க போகிறேன்ற ஒரு பிளானோட நீங்கள் படிக்கணும்.
நெக்ஸ்ட் ஒரு நிலையான வழக்கத்தை பராமரிக்கணும். ரெகுலர் ரொட்டீன், அதாவது காலையில் இப்போ 6 மணிக்கு எழுந்துக்கிறோன்னா 2 hours படிக்கணும். தென் யூ வில் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். தென் ஆஃப்டர் 10 o'clock அப்புறம் இன்னொரு ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். மதியம் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஒரு டின்னர், ஸோ ஸ்நாக்ஸ் டின்னர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வல், ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஒரு 2 hours நீங்கள் படிச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 8 hours to 10 hours நீங்கள் படிச்சிங்கன்னா definitely you will be able to score a very good mark in all the subjects. Particularly if your plan works out, you will be able to get 100%, 100% மார்க் நீங்கள் தமிழில் எடுப்பதற்கான வழிவகைகள் இது. ஸோ ஒரு நிலையான வழக்கத்தை பராமரித்ததுக்கு பிறகு அமைதியாகவும் கவனத்துடனும் இருங்கள். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டே காம், அதாவது நீங்கள் அமைதியாகவும் கவனத்தோட ரொம்ப சின்சியராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் எ வெரி குட் மார்க். தமிழ் தேர்வுக்கு நேர்த்தியும் விளக்கமும் முக்கியமானது. அதாவது நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுடைய நீட்னஸும் உங்களுடைய ப்ரெசன்டேஷனும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஐ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், நீட்னஸும் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப 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 முக்கியம் தமிழ் எக்ஸாம் எழுதும்போது. ஸோ அதனால் மை டியர் சில்ட்ரன், கையெழுத்து அழகாக எழுதினால் 100க்கு 100% முழு மதிப்பெண் நீங்கள் பெற முடியும். ஸோ அதனால் மை டியர் சில்ட்ரன், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் ரைட்டிங் தமிழ். ஸோ தமிழில் நீங்கள் கையெழுத்தை அழகாக எழுத முயற்சிக்கவும், கையெழுத்து சில சரியாக வராதவர்கள் சரியாக வருவதற்கான முயற்சிகள் இன்றிலிருந்தே ஆரம்பிங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற ஒரு வார்த்தைகளும் அதில் கையெழுத்து அழகாக இருக்கும்போது உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிக வாய்ப்பு உள்ளது. ஸோ ஃபார் ஸ்கோரிங் சென்டம் இன் தமிழ், நீட் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூனா. ஸோ நீங்கள் சென்டம் எடுக்கிறதற்கு தமிழில் நீட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். நேர்த்தியாகவும் விளக்கமாகவும் இருந்தால் உங்களுக்கு 100% மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஸோ மாதிரி தாள் மற்றும் முந்தைய ஆண்டு வினாத்தாளில் பயிற்சி தேர்வை எழுதுவதன் மூலம் தெரியாத பத்திகளை அதிகம் பயிற்சி செய்யுங்கள். அதாவது மாதிரி தேர்வுனா மாடல் கொஸ்டின் பேப்பர் அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள், அதை எடுத்து நீங்கள் பயிற்சி செய்யணும். ஸோ அதை எடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான மாடல்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரியான கேள்விகள் வருது, எவ்வளோ கேள்வி வருது, எவ்வளோ பதில் சொல்கிறோம், எல்லாமே இதில் அதிகமாக உங்களுக்கு பகிர்றதுனால யூ வில் கெட் மோர் ஐடியா. ஸோ அதிகம் பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மை டியர் சில்ட்ரன், ப்ளீஸ் நீங்கள் மாடல் கொஷின் பேப்பரும் பழைய கொஷின் பேப்பர், போன வருஷ கொஷின் பேப்பர், ரிவிஷன் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்கள், படித்து பாருங்கள். கிராமர் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் ஹாவ் மோர் ப்ராக்டிஸ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பயிற்சி ப்ளஸ் முயற்சி, ஐ ஆல்ரெடி டோல்ட், பயிற்சி ப்ளஸ் முயற்சி இஸ் ஈக்குவல் டு வெற்றி. ஸோ practice more unknown passage a lot by writing a test in sample and previous year question paper, sample paper and question paper. இலக்கணத்தில் சில தலைப்புகளில் சிறந்த புரிதல்களை பெற முடிந்தவரை அதிகமான கேள்விகளை படிக்க முயற்சிக்கவும். ஸோ யூ ஹாவ் டு ரீட் மோர் கொஸ்டின்ஸ். அதாவது இலக்கணத்தில் கிராமரில் இருக்கிற சில தலைப்புகளில் சிறந்த நிறைய உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா அதிகமான கேள்விகளை நீங்கள் படிக்க முயற்சிக்கணும். ஸோ ட்ரை டு ரீட் மோர் கொஸ்டின்ஸ் ஆஸ் பாசிபிள் டு ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் சர்டன் டாபிக்ஸ் இன் கிராமர். கிராமரில் இலக்கணத்தில் இருக்கிற டாபிக்ஸுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் அதிகப்படியான கேள்விகளை படித்தாதான் உங்களுக்கு அதில் புரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ மை டியர் சில்ட்ரன், கிராமர் தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது உங்களுடைய மார்க்கை டிசைட் பண்ணுறது. ஸோ அதனால் இலக்கணத்தை இருக்கிற சில தலைப்புகளை உங்களுக்கு முடிந்தவரை அதிகமான கேள்விகளை படிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மற்றும் கவிதை மற்றும் உரைநடை முழு பாட புத்தகம் உள்ளேயும் வெளியும் படிக்க வேண்டும். ஸோ பொயட்ரி அண்ட் ப்ரோஸ் ஃபுல் டெக்ஸ்ட் புக் டு பி ரீட் இன் அண்ட் அவுட். அதாவது உள்ளே இருக்கிற புக்கு வெளியில் இருக்கிறது எல்லா பார்ட், அதாவது புக் இன்சைடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் புக்கை அதாவது லெசனை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கணும். தென் புக் பேக், அதாவது
பின்பக்கம் ஒரு லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்க பின்பக்கத்தில் இருக்கிற புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா that will be very useful for you to get 100%. So please make sure 100% is your target. My dear children, for Tamil and English, you have to have the target to be set in your mind. உங்களுடைய மைண்டில் 100க்கு 100 எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் படித்தாலுடைய நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் அதிகமான வாய்ப்புக்கு மார்க் எடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மை டியர் சில்ட்ரன், யூ ஹாவ் டு டார்கெட் ஃபார் 100. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் வருவதற்காக எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. பலவுள் தெரிக 15 மார்க், மனப்பாட பகுதி திருக்குறள் 2 மார்க், மனப்பாட குறிப்பிட்ட பிற பாடல்கள் 3 மதிப்பெண், கடிதம் எழுதுதல் 5 மதிப்பெண், பரிவம் நிரப்புதல் 5 மதிப்பெண், பொதுக்கட்டுரை எழுதல் 8 மதிப்பெண், உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருதல் 3 மதிப்பெண், விடைக்கேற்ற வினா அமைத்தல் 2 மதிப்பெண், கலை சொற்கள் 2 மதிப்பெண், இலக்கணம் 2 மதிப்பெண், அழகிடுதல் 3 மதிப்பெண், மொழிபெயர்த்தல் 5 மதிப்பெண் மற்றும் படம் உணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதல் 5 மதிப்பெண். இது மொத்தம் சேர்த்தீங்கன்னா 60 மதிப்பெண்கள். இதில் கொஷின் ஆன்சர்ஸே இதில் வரல. ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் இல்லாமையே உங்களுக்கு 60 மதிப்பெண்ணுக்கான ஸ்ப்ளிட் அப் இது. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு இதில் இந்த 60ல் நீங்கள் படிக்க வேண்டியது சில பார்ட் மட்டும்தான் இருக்கும். மனப்பாட பகுதி இருக்கும், பொது கட்டுரை நீங்கள் உங்களுடைய ஓனாகவும் நீங்கள் எழுதலாம். மற்றதெல்லாம் நீங்கள் புக்கில் இருக்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த 60 மதிப்பெண் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பிறகு செய்யுள் கேள்விகள் ஒரு 20 மதிப்பெண், உரைநடை கேள்விகள் 20 மதிப்பெண், மொத்தம் 40 மதிப்பெண்கள். ஸோ அதில் இருக்கிறது ஒரு 60 + 40 மதிப்பெண்கள் மொத்தம் சேர்த்தால் 100. நம்மளுடைய இலக்கு 100. அந்த 100ஐ எடுப்பதற்கு இம்மாதிரியான முயற்சிகளை செய்து நம்மளுடைய லைஃப்பில் முன்னேறுவதற்கான வழிவகைகளை செய்து பயனுறுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வித் திஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel. Wish you all success in your exams. Thank you so much. Thank you.